வணக்கம். நான் உங்கள் வி.கே. சுந்தர். பொதுவா கமலஹாசன பத்தி பேசும்போதெல்லாம், அந்த மருதநாயகம் படத்த பத்தியே ஒரு பேச்சும் எப்பயுமே கிளம்பிரும். இந்த வீடியோல மருதநாயகம் கடந்து வந்த பாதைய பத்தி நம்ம பார்த்துறலாம். அது என்னன்னா, 1997 காலகட்டத்தில நான் ஒரு பெரிய நிறுவனத்தில வேலை ஒரு இதில இதழ்ல முக்கியமான பொறுப்புல இருந்த காலகட்டம் அது. அப்ப நம்ம இந்த ஃபிலிம் சிட்டி அன்னைக்கு பார்த்தீங்கன்னா, அந்த ஃபிலிம் சிட்டி நகர் இது ஒரு பெரிய அளவுல இருக்கு. இன்னைக்கு ராமோஜிராவ் ஃபிலிம் சிட்டி மாரி அன்னைக்கு ஃபிலிம் சிட்டினா நம்ம சென்னை தரமணியில இருக்க ஃபிலிம் சிட்டி அவ்வளவு பிரமாண்டமா பேசப்பட்ட ஒரு படப்பிடிப்பு தளம். அங்க தான் அந்த படத்தோட பூஜை நடந்தது. மருதநாயகம் படத்தோட பூஜை நடந்தது. அதுக்கு இங்கிலாந்துல இளவரசி எலிசபெத் வந்துட்டாங்க. கெஸ்ட்டா வந்திருந்தாங்க. அப்ப ஆட்சியில இருந்த கலைஞர் வந்தாரு. சிவாஜி கணேசன் இந்த மாரி நெறைய பிரபலங்கள்லாம் அன்னைக்கு இது பண்ணாங்க. ஏன்னா ஜெயலலிதா ஆட்சி காலத்துல அவங்களே கட்டி அதுக்கு அவங்க பேர வச்சுட்டாங்க. இப்ப கலைஞர் ஆட்சி காலத்துல அந்த பூஜைக்கு கலைஞர் அங்க வர்றாரு. வந்துறாரு. அந்த பூஜையெல்லாம் நடந்தது. பார்க்குறாரு. ஜெயலலிதா திரைப்படம் நகரம் அப்படின்னும்போது என்னன்னா, கூட சிவாஜி எல்லாம் இருக்கும்போது என்னன்னா, சரி ரைட்டு தலைமை இந்த பேரை மாத்த போறாரு. அநேகமா சிவாஜி பேரை வைப்பார் அப்படின்னு எல்லாம் நினைச்சிட்டு இருக்கோம். என்னன்னா, அவர் ஆட்சி காலத்துல எம்ஜிஆர் திரைப்பட நகரம் அப்படின்னு உல்டாவா மாத்தி விட்டாரு. ஏன்னா ஜெயலலிதா பேர் இருந்துச்சுன்னா, அது மாத்தும்போது கேள்வி வரும். எம்ஜிஆர் பேர் இருக்கும்போது யாரும் கேள்வி கேட்க மாட்டாங்க. அதனால அத அப்படி உல்டாவா மாத்தி விட்டாரு. இன்னைக்கு வரைக்கும் அது எம்ஜிஆர் திரைப்பட நகரமா தான் இயங்கிக்கிட்டு இருக்கு. அன்னைக்கு கமலஹாசன் என்னன்னா, அந்த கான் சாஹிப் முகமது யூசுப் கான் அப்படின்னு ஒரு அந்த 18ஆம் நூற்றாண்டுல இருந்த ஒருத்தரை பத்தின ஒரு கதையா மருதநாயகம் சொல்லி எடுக்க முயற்சி பண்ணார். 91ல வேற ஒரு பீரியட் படம் பண்றதுக்காக ரைட்டர் சுஜாதாவும் இவரும் ஒரு விவாதம் பண்ணும்போது, சுஜாதா தான் சொல்றாரு, நீங்க அதை விட இந்த இதை பண்ணா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு 91ல கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷம் அந்த கதையை பண்ணாங்க. அதுக்கான தரவுகள் எடுக்கிறது, அது அந்த பீரியடுக்கான இது எல்லாத்தையுமே கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷம் கமல் அது மெனக்கிட்டார். மெனக்கிட்டு அந்த படம் பூஜை நடந்தது. பூஜை நடந்ததுக்கு அப்புறம் அந்த படப்பிடிப்பு தொடங்குச்சு. இதுல என்னன்னா, இங்கிலாந்து ராணி லண்டன்ல இருந்து இந்த மாதிரி ஒரு படத்துக்கு ஏன் வர்றாங்க அப்படின்ற கேள்வி பல பேருக்கு அன்னைக்கு இருந்தது. அதுக்காக காரணம் என்னன்னா, அன்னைக்கு கமலஹாசன் அந்த படத்துக்கு இன்னைக்கு சொல்றோம், இந்த பேன் இண்டியா மூவி 300 கோடி 400 கோடியில படம் எடுக்கிறோம், 1000 கோடி கிளப்ல அப்படின்றதெல்லாம் சொல்றோம். ஆனா அன்னைக்கு பார்த்தீங்கன்னா, அந்த படத்தோட பட்ஜெட் 97லயே 85 கோடி ரூபாய் பட்ஜெட். கிட்டத்தட்ட அந்த படத்தோட ஒரு சின்ன டெஸ்ட் ஷூட் மாதிரி ஒன்று பண்ணி பார்த்தாங்க. அந்த டெஸ்ட் ஷூட் மட்டுமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 8 கோடி ரூபாய் கமல் அதில் செலவு பண்ணியிருப்பார். என்னன்னா, இன்னைக்கு விஎஃப்எக்ஸ், சிஜி ஒர்க் அப்படின்னு சொல்லி ஏஐ தொழில்நுட்பம் எல்லாமே நிறைய வந்துருச்சு. ஆனா அன்னைக்கு அந்த எதுவுமே இல்லாத காலகட்டம். அந்த படத்துக்கு என்னன்னா, கிட்டத்தட்ட ஒரு முழு படம் இப்ப இருக்கிற படத்துக்கு என்ன நாட்கள் ஆகும் அந்த அளவுக்கு செலவு பண்ணி ஒரு 32 நிமிஷம் ஃபைனல் ஃபுட்டேஜ் வச்சிருக்காரு, கமலஹாசன் வச்சிருக்காரு. அப்போ அந்த படப்பிடிப்பு எங்கன்னா காரைக்குடியில நடந்துச்சு. அதுக்கப்புறம் ஜெய்ப்பூர்ல போய் நடந்தது. ஜெய்ப்பூர்ல பார்த்தீங்கன்னா, அந்த காலகட்டத்தில் சவுத்தில் நடக்க ராம்நாட்டில் நடக்கிற மாதிரி ஒரு கதைன்னு போதுன்னா, பனை மரங்கள் அதிகமாக தேவைப்படும். அதனால என்னன்னா, இங்கிருந்து பனை மரத்தை வெட்டி ஜெய்ப்பூர் வரைக்கும் கொண்டு போய் அங்கே நட்டு அதெல்லாம் எடுத்திருப்பாங்க. அதில் பார்த்தீங்கன்னா கமலஹாசன் நியூடாவெலாம் நடிச்சிருப்பாரு. நிறைய மெனக்கிட்டு அந்த ஒரு இதில் கழுகு பார்த்தீங்கன்னா ஒரு இதை கொத்தி இது பண்ணுறதுக்காக என்னன்னா, அமெரிக்காவில் ஒரு கழுகை வாங்கி அவரே கமல் வளர்த்து அதை ஷூட்லாம் பண்ணாங்க. ஆனால் என்னன்னா தொடர்ச்சியாக அந்த படத்தை நடத்த முடியல. என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் என்னன்னா, இந்திய சினிமாவிலே ஃபர்ஸ்ட் பிரம்மாண்டமான ஒரு படம் எடுக்கிறதுன்றது அதுதான் ஃபர்ஸ்ட் முயற்சி. அப்போது பெரிய அளவில் பணம் தேவைப்படும் போது என்னன்னா, லண்டனில் போயிட்டு அந்த பிபிசி நிறுவனத்தோட பேசினார் கமல். அவங்களுக்கு அந்த கதை பிடிச்சி போய் நாங்கள் ஃபண்டிங் தரோம் அப்படின்னு சொல்லி தான் அந்த ப்ராஜெக்ட்டுக்குள்ளே வந்தாங்க. அதனால தான் எலிசபெத் மகாராணியும் இங்கே இந்த பூஜைக்கு கலந்துக்கிட்டது. இப்போ இது எல்லாமே முடிஞ்சிச்சு. இப்போ படப்பிடிப்பு போகலாம், அந்த டெஸ்ட் எல்லாமே ஓகே அப்படின்னு சொல்லி எங்கிருந்து கொண்டு போய் அவங்க ராணிக்கும் போய் ப்ரொஜெக்ஷனில் போட்டு காட்டாரு. அவங்களே ரொம்ப ஹாப்பியாகி இந்த ப்ராஜெக்ட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு நினைக்கும் போது என்னென்னா, கமலோட கெட்ட நேரமாக என்னன்னு தெரியல. அப்போ வாஜ்பாய் பிரதமராக இருந்த காலகட்டம். பொக்ரானில் இந்த வெடிகுண்டு ஒரு இது பண்ணி அணுகுண்டு சோதனை நடத்துகிறாங்க. அணுகுண்டு சோதனை நடத்தினதுக்கு அப்புறம் என்னன்னா, உலக நாடுகள் முழுக்க இந்தியா மீது பொருளாதார தடை விதிக்குது. அப்போ நீங்க லண்டன்லேருந்து இங்கேருந்து பணம் அனுப்ப முடியாது அப்படின்னு சூழல் வரும்போது என்னன்னா, அந்த படத்தை அதுக்கப்புறம் மேற்கொண்டு எங்கேயுமே பல இடங்களில் முயற்சி பண்ணி பார்த்தாரு. யூரோப்பு வேற வெளிநாடுகள்லாம் இது பண்ணி பார்த்தாரு. அந்த பொருளாதார தடை இருந்தனால யாருமே ஃபண்டு இறக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. இந்தியன் சினிமாவில் இருக்கவங்க யாருக்குமே என்னன்னா, இந்த படம் என்னவா வரும், இதனுடைய வியாபார தன்மை எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்றத கணிக்க முடியாதனால அதுல யாரும் துணிஞ்சு இன்வெஸ்ட் பண்ண தயாரா இல்லை. அது எந்த அளவுக்கு அந்த படம் பிரம்மாண்டம் அப்படின்னா, ஒரு உதாரணம் சொல்லலாம். அந்த படம் பூஜை நடந்த ஒரு சில நாட்கள் ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு நடக்குது. அப்போ கமலஹாசன்கிட்ட கேட்குறாங்க, சார் இந்த படம் என்னன்னா, அந்த படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் தமிழ் சினிமாவில் பிரம்மாண்டத்தின் உச்சம்னா ஜெமினி தயாரித்த சந்திரலேகா படம் தான். அதுதான் அது வரைக்குமான தமிழ் சினிமாவின் பிரம்மாண்டம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்த படம். அந்த மாதிரி இருக்குமா அப்படின்னு கேட்குறாங்க, அந்த நிருபர் கேட்குறாங்க. அது கமலஹாசன் சொல்றாரு, சந்திரலேகா மாதிரி 100 மடங்கு சந்திரலேகாவா இந்த படம் இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. ஸோ உண்மையிலே அந்த மாதிரியான ஒரு படம் தான். என்னன்னா, நீங்க பார்த்தீங்கன்னா அந்த ட்ரெய்லர் திரும்ப ஒரு நீங்க பார்த்துங்க.
அதாவது இன்னைக்கு வரைக்கும் அதுக்கப்புறம் எவ்வளோ தமிழ் சினிமா வந்துருச்சு, நிறைய படங்கள் வந்துருச்சு. ஆனா அந்த ட்ரெய்லர் இருக்க அந்த பெர்ஃபெக்ஷனோட இது வரைக்கும் ஒரு படம் கூட வரல. கமலஹாசனுடைய இயக்கத்துக்கு அது ஒரு பெரிய முன்னுதாரணமா அந்த இத எடுத்துக்கலாம். அப்புறம் இப்ப வந்து என்னன்னா, அ எல்லாருமே என்னன்னா வந்து இப்ப ஏஐ தொழில்நுட்பம் வந்துருச்சு. இப்ப கமலஹாசன் வந்து அமெரிக்கா போயிருக்காரு. அத கத்துக்கிற போறாரு. கோட் படத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா, விஜய்க்கு பண்ணாங்க, டிஹெச்க்கு பண்ணாங்க. ஏஐ தொழில்நுட்பம் மூலமா விஜயகாந்த வந்து ரீகிரியேஷன் பண்ணாங்க. ஸோ அதனால வந்து என்னன்னா, கமலஹாசன அந்த 40 வயசு ஆளா வந்து ஈஸியா மாத்திற முடியும். அதனால வந்து திரும்ப வந்து அத சோனி கூட சேர்ந்து கமல் வந்து பண்ண போறார் அப்படின்னு எல்லாமே சொல்லிட்டு இருக்காங்க. உறுதியா அந்த படம் திரும்ப கமலஹாசன் பண்ண மாட்டார் அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிறேன். என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அன்னைக்கு அவர் வந்து இருந்தது அது ஒரு இயக்குனரா ஒரு பெரிய பிரம்மாண்டம் செஞ்சு பார்க்கணும்னு ஆசைப்பட்டு இது பண்ணாரு. இன்னைக்கு என்னன்னா, எப்பவுமே கமலஹாசனுடைய வாழ்க்கை இப்ப வந்து என்னன்னா சினிமா கேரியர விக்ரமுக்கு முன்னாடி, விக்ரமுக்கு அப்புறம் அப்படின்னு வச்சு இந்த விக்ரம். இப்ப கரண்ட் லோகேஷ் கனகராஜோட விக்ரம். அதுக்கப்புறம் என்ன அவருடைய சம்பளங்கள், அவருடைய இது எல்லாமே வந்து பெரிய ஹை லெவல்ல வந்து சேலரி வாங்குற ஒரு நடிகரா மாறிட்டார். இப்ப அடுத்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து என்னன்னா, லைன் அப்ல வந்து இப்ப கல்கி படம் வந்து பார்ட் 2 வந்து இப்ப இமிடியேட்டா போகணும். அதுக்கப்புறம் வந்து என்னன்னா, அன்பறிவு படம் வந்து அவரு பண்றாரு. அதுக்கப்புறம் வந்து கமல், சல்மான் கான் நடிக்கிற அட்லி இயக்கத்துல ஒரு படம். 3 படமுமே அவர் மிக பிரமாண்டமான படங்கள். பெரிய அளவுல அவர் சம்பளமும் அந்த படத்துக்கு வாங்கியிருக்காரு. இந்த 3 முடிக்கிறதுக்கு சில காலகட்டங்கள் ஆகும். அப்படி இருக்கும்போது என்னன்னா, மருதநாயகம் மாரி ஒரு படத்துக்கு வந்து திரும்ப ஏஐ டெக்னாலஜி போய் இவர் உட்கார்ந்தாருன்னா, குறைந்தபட்சம் ஒரு 3 வருஷமாவது அதுல கான்சன்ட்ரேட் பண்ணணும். 3 வருஷம் கான்சன்ட்ரேட் பண்ணா, இந்த படங்கள் எதுவுமே பண்ண முடியாது. வேற வேலைகள் செய்ய முடியாது. இதெல்லாம் தாண்டி 2025 ஏப்ரல், மேக்கு அப்புறம் வந்து என்னன்னா, இவருக்கு ராஜ்யசபா எம்பி பதவி கிடைக்கும். அதனால வந்து என்னன்னா, டெல்லிக்கு போய் இவர் அரசியல் செய்ய வேண்டிய ஒரு சூழலும் இருக்கு. ஸோ அதனால வந்து இந்த படங்கள் போதும் அப்படின்ற மைண்ட் செட்ல அவர் இருக்காரு. அதனால வந்து மீண்டும் சொல்றேன், மருதநாயகம் ஏஐ தொழில்நுட்பமோ, இல்ல வேறு விதத்திலயோ திரும்ப வர்றதுக்கான வாய்ப்புகள் இல்லை என்பதை தெரிவிச்சுக்கிறேன். இந்த எபிசோட் பார்க்குற உங்களுக்கு வந்து என்னன்னா, மருதநாயகம் படத்தோட ட்ரெய்லர் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நினைச்சீங்கன்னா, கீழ இருக்க டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. நீங்க ஒரு முறை பார்த்துருங்க. மீண்டும் நல்ல தகவலோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.